ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ, டின்னருக்கோ, லஞ்சுக்கோ கூட எடுத்துக்கலாம். சேமியா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உதிரி உதிரியாக சூப்பராக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச்கியூடி சேனல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்துருக்கேன். அதை நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நிறம் மாறினதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். திருப்பி அதே கடாயை நான் ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, ஒரு ஸ்டார் அனீஸும், ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு அதை நல்லா பொடியை அரிஞ்சிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிற போகிறோம். நல்லா இது வதங்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் போல் கருவேப்பிலை இலைகளையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வாசனை கொடுக்கும் கருவேப்பிலை இலை சேர்க்குறது. இப்போ ஒரு பெரிய தக்காளி நல்லா பழமாக பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன காய்கறி இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு பீன்ஸும் 1 கப் அளவுக்கு கேரட்டும் எடுத்துகிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பட்டாணி இருந்தால் பட்டாணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு நான் சேமியா எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப்புன்ற அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். நல்லா கொதிக்கணும். தண்ணி நம்ம ஆட் பண்ணதுக்கு அப்புறமா, தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சேமியாவை ஆட் பண்ண போகிறோம். நான் தண்ணி கொதிக்கிறதுக்காக ஒரு மூடி போட்டு மூடிட்டு கொதிக்க வைக்கிறேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 1/2 லெமன் மட்டும் புளிப்பு சுவைக்காக பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதித்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்ச சேமியாவை ஆட் பண்ணிடலாம். சேமியா நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சும்மா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு தான் சொல்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பசங்கள்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மூடி போட்டு கம்ப்ளீட்டாக குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி இலைகளையும் புதினா இலைகளையும் தூவிட்டு ஒரு கிளறிடலாம். பாருங்கள், நல்லாவே உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கனால அப்படி தெரியுது. நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொல பொலன்னு உதிர்ற மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பை ஆட் பண்ணிடலாம். இது ஆப்ஷனல்லாம் இருந்தால் போட்டுக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.